ஹலோ நண்பர்களே, மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துருக்கீங்கன்னா மறக்காம போயிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க தொடர்ச்சியா போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களால மிஸ் பண்ணாமலுக்கு பார்க்க முடியும். நீங்க மட்டும் இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு போயிடாமலுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்பொழுதுதான் அவங்களும் இதுல இருந்து அதிகமான பிரயோசனங்களை அடையக்கூடியதா இருக்கும். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க மறந்துடாதீங்க. வாங்க நாங்க நேரடியாக வகுப்புகளை போகலாம். ஆமாம் மாணவர்களே, இன்றைய நாள் நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்றால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ஏனென்றா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சுக்கொண்டு நாங்க அதிகமாக தமிழ் வாக்கியங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி நாங்க ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல நாங்க பேசுறது அப்படிங்கிற சம்பந்தமாக பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி போட்ட அனைத்து வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாமலுக்கு பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி யாராவது பார்க்கலைன்றா கண்டிப்பா போயிட்டு அந்த அனைத்து வீடியோக்களை பார்த்துருங்க. அப்பொழுதுதான் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது எந்த ஒரு பிழையும் இல்லாமலுக்கு ரொம்ப அழகாக இந்த இங்கிலீஷை பேசக்கூடிய ஒரு நபராக உங்களால மாற முடியும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்றேன். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது என்னன்னா, கடந்த காலத்துல ஒரு விடயத்தை நாங்க செய்து கொண்டிருந்தோம் அப்படி என்று நாங்க கூறுவோம் தானே. அப்படியான சந்தர்ப்பங்களை தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். இதுல பாத்தீங்களா இருந்தால் சிறியதொரு ஒரு சிச்சுவேஷன் நாம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் என்ன செய்யறாருன்னா கோல் எடுக்கிறாரு. கோல் எடுத்து நான் அந்த கோலை அட்டென்ட் பண்ணல, அட்டென்ட் பண்ணாம விட்ட உடனே மறுநாளும் நமக்கு என்ன செய்யறாரு, கோல் எடுக்கிறாரு. கோல் எடுத்து கேட்கிறாரு, நான் நேற்று உனக்கு கோல் பண்ணேன், நான் நேற்று உனக்கு கோல் பண்ணினேன், நீ ஆன்சர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. ஐ கோல்ட் யூ எஸ்டர்டே, நான் நேற்று என்ன செஞ்சேன், உனக்கு கோல் பண்ணேன். இது என்னத்துல வருது, பாஸ்ட் டென்ஸ்ல வருது. ஐ கோல்ட் யூ எஸ்டர்டே ஏற்கனவே நாம சம்பந்தமாக தெளிவாக போன வகுப்புகள்ல பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த நேரம் நான் சொல்றேன், நான் அடுத்த நீ ஏன் கோலை ஆன்சர் பண்ணல, ஏன் கோலை அட்டென்ட் பண்ணவில்லை அப்படி என்று அவர் கேட்காரு. why did not you attend the call, நீ ஏன் கோலை ஆன்சர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, அவரு கேட்காரு. கேட்ட உடனே நான் சொல்றேன், பக்கத்துல என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்ப நாம என்ன செய்யலாது, நாம வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது. அப்ப நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, I was studying, நான் படித்துக் கொண்டிருந்தேன். I was studying, நான் படித்துக் கொண்டிருந்தேன் என்றோனையும் அப்படியே சொல்லிட்டு நான் போனை கொண்டு என்ன செய்யறேன், ரூமுக்கு போயிடுறேன். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் கேட்காரு, என்னது நீ படிச்சுட்டு இருந்தியா, என்கிட்ட இன்னும் 4-5 நாளைக்கு நான் புத்தகமே தொட மாட்டேன், படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் படிச்சுட்டு இருக்கிற என்ன அப்படின்ற மாதிரி கேட்காரு. அப்ப நான் சொல்றேன், அவர் என்ன நம்ம கேட்காரு, were you studying, படித்துக் கொண்டிருந்தாயா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்காரு. கேட்ட உடனே நான் சொல்றேன், நான் படித்துக் கொண்டிருக்கவில்லை. ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங், நான் படித்துக் கொண்டிருக்கவில்லை, டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்களா இருந்தால் அதிகமாக நாம இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். சோ அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ இந்த இங்கிலீஷ்ல எப்படி சரியான ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கலாம்ங்கிறத நாம பார்த்தோம்டா, நாம தமிழ்ல இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ கடந்த கால தொடர் வினையை நாங்க பயன்படுத்துற வாக்கியங்கள் இருக்குதானே, அதை இலகுவாக இங்கிலீஷ்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா எங்களால இங்கிலீஷ் பேச முடியுங்க. இப்ப நாங்க ஆங்கிலம் ஆரம்பத்திலிருந்து அடிப்படையிலிருந்து படிக்கிறதால சரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படியே போயிடலாம். வாங்க இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ நாங்க சரியான முறையில நாங்க வாக்கியங்கள் அமைக்க வேணுமா இருந்தால் என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்த வேணும் என்கிறத நாம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க ஒரு சென்டென்ஸ உருவாக்க வேணுமாக இருந்தால்
இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன செய்யுங்க, நீங்க பின்பற்றுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல உங்களுக்கு தெளிவாக வந்து போடுபடும் பாத்துக்கொள்ளுங்க. ஐ, ஹி, ஷி, இட் வருமாக இருந்தால், ஐ, ஹி, ஷி, இட் வருமா இருந்தால் அந்த இடத்துல நீங்க சப்ஜெக்டுக்கு பிறகு வாஸ்ங்கிறத வந்து போடுங்க. அதற்கு பிறகு verb பிளஸ் ing ஃபார்ம்ல வந்து போடுங்க. verb நீங்க என்ன செய்யுங்க, ing ஃபார்ம் சேர்த்து வந்து போட்டீங்களா இருந்தால் உங்களால ரொம்ப இலகுவாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து உருவாக்கியலாம். அதே போல வி, யூ, தே வருமாக இருந்தால், வி, யூ, தே வருமா இருந்தால் அந்த இடத்துல சப்ஜெக்டுக்கு பிறகு வந்து போட வேணும். வேரோட சேர்த்து நாங்க verb பிளஸ் ing ஃபார்ம் வந்து போட்டோம்டா ரொம்ப இலகுவாக எங்களால பாசிட்டிவ் சென்டென்ஸ உருவாக்கிட முடியும். சோ ரொம்ப சிம்பிள்ங்க. ஐ, ஹி, ஷி, இட் வருமாண்டா வாஸ் போட்டுட்டு அதோட verb ing ஃபார்ம் சேர்த்து போடுங்க. வி, யூ, தே வருமாக இருந்தால் verb போட்டுட்டு verb-ஓட ing ஃபார்ம் சேர்த்து போட்டீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப சூப்பரா உருவாக்கிடலாம். அப்ப நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கணுமா இருந்தா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வந்து நாங்க பாசிட்டிவ் क्वेश्चंस வந்து உருவாக்க வேணுமாக இல்லையா? அப்ப எப்படி நாம அந்த क्वेश्चंस உருவாக்குறது என்று பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே பார்த்தது போலதான், நாங்க ஏற்கனவே போன வகுப்புகள் நாங்க வாக்கியங்கள் வந்து உருவாக்கினது போலதான் இந்த இடத்துல நாங்க வாஸ் அல்லது வந்து நாம என்ன செய்ய வேண்டியது, சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டோம்டா எங்களால இலகுவாக அந்த பாசிட்டிவ்ல क्वेश्चंस வந்து உருவாக்க முடியும். சரிதானே? அப்ப பாசிட்டிவ் வந்தால் அடுத்ததாக உங்களோட மனதுக்குள்ள எழுதுற கேள்வி என்ன, நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியங்கள் நாங்க உருவாக்க வேணுமா இல்லையா? கண்டிப்பா உருவாக்க வேணும். எவ்வாறு உருவாக்க வேணும்டா சப்ஜெக்டுக்கு பிறகு was not அல்லது were not வந்து நாங்க போட்டமாக இருந்தால், was not அல்லது were not வந்து நாங்க போட்டமாக இருந்தால் அதற்கு பிறகு நாங்க verb-ஓடு ing ஃபார்ம் சேர்த்து போட்டமாக இருந்தால் ரொம்ப இலகுவாக எங்களால நெகட்டிவ் சென்டென்ஸ உருவாக்க முடியும். சரிதானே? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எங்களால இலகுவாக உருவாக்க முடியும். அதே போல இந்த நெகட்டிவ்ல வந்து எப்படி क्वेश्चंस வந்து உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக வரும். அதுவும் ரொம்ப இலகுங்க. இந்த was not அல்லது were not தூக்கி சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டுட்டு சப்ஜெக்டுக்கு பிறகு verb பிளஸ் ing ஃபார்ம் போட்டீங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப இலகுவாக எங்களால எதிர்மறை கேள்வி வாக்கியங்களை உருவாக்கிட முடியும். இவ்வளவுதாங்க இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து இருக்கின்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதனூடாக நாங்க சரியான முறையில வாக்கியங்கள் அமைச்சமா இருந்தால் பெர்ஃபெக்டாக எங்களால இந்த இங்கிலீஷ வந்து எந்த ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் பயமும் இல்லாமலுக்கு கண்டிப்பா பேச முடியும். அதற்கான உதாரணங்களை பார்த்துடலாம் வாரீங்களா? இப்ப பாத்தீங்களா இருந்தால் நான் படித்துக் கொண்டு இருந்தேன், நான் படித்துக் கொண்டு இருந்தேன். என்ன நடந்துட்டு கடந்த காலத்துல நான் படித்துக் கொண்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நான் என்றால் ஐங்கிறது வரும். ஐ வந்தாலே அந்த இடத்துல நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுவோமா இருந்தால் வாஸ்ங்கிறத போடுவோம். ஐ வாஸ் ஸ்டடி. ஸ்டடி என்ன படிக்கிறது. அப்ப ஸ்டடி என்ற வேர்போடு சேர்த்து ing ஃபார்ம் வரும் தானே. அப்ப ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் படித்துக் கொண்டு இருந்தேன் அப்படி என்று இலகுவாக எங்களால வாக்கியத்தை உருவாக்கிடலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா நான் படித்துக் கொண்டு இருக்கவில்லை, நெகட்டிவ். நான் படித்துக் கொண்டு என்ன செய்யல, படிச்சுட்டு இருக்கல, படித்துக் கொண்டு இருக்கவில்லை என்றால் அந்த இடத்துல நெகட்டிவ் என்று வரும் என்றால் நான் இந்த ஐ வருதுன்றா அங்கால வாஸ் வரும் தெரியும். அப்ப நெகட்டிவ்ல போடும் என்றா வாஸ் நாட்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங், நான் படித்துக் கொண்டு இருக்கவில்லை அப்படி என்று ரொம்ப இலகுவாக நெகட்டிவ் சென்டென்ஸ் எங்களால உருவாக்க முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவன் படித்துக் கொண்டிருந்தான், அவன் படித்துக் கொண்டிருந்தான். இந்த இடத்துல அவன் என்று வந்தால் he என்று வரும், he வந்தால் was வரும். he was studying, அவன் படித்துக் கொண்டு இருந்தான் அப்படி என்று இந்த இடத்துல செய்ய போது எங்களுக்கு வரப்போகுது. அதே போல பாத்தீங்கன்னா அவன் படித்துக் கொண்டு இருந்தானா, அவன் படித்துக் கொண்டு இருந்தானா பாசிட்டிவ் கொஸ்டின் இந்த இடத்துல என்ன செய்யுது, உருவாகுது. அவன் என்றா என்ன, he என்று வரும். அப்ப he வந்தால் என்ன வரும், அந்த இடத்துல was வரும்.
அப்ப was நாம என்ன செய்யணும், சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்து என்ன செய்ய வேணும், கேள்வி உருவாக்க வேணும், சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட வேணும். சப்ஜெக்டுக்கு முன்னாடி நாங்க அந்த was கொண்டு வந்து போட்டோம்டா was he studying, அவன் படித்து கொண்டு இருந்தானா அப்படி என்கின்ற அந்த கொஸ்டின் ஃபார்மட்ல நம்ம அந்த சென்டென்ஸ உருவாக்கிட முடியுங்க. மேலும் சில உதாரணங்கள் வந்து பாத்தீங்களா இருந்தால், அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா, அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல வந்து இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, கொஸ்டினை வந்து உருவாக்குறாங்க. அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா அப்படின்றா. அப்ப he வந்தா was வரும், அதுல நெகட்டிவா வரணும்டா was not வரும். அதுல நம்ம கொஸ்டினா மாத்தணும்டா was not எங்க கொண்டு போடணும், எங்களுடைய சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு போடணும். இந்த இடத்துல was not வந்து wasn't and நாங்க என்ன செய்ய முடியும், சுருக்கமாக சொல்ல முடியும். சோ நீ was not and போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. wasn't he studying, அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா, அவன் படித்து கொண்டு இருக்கவில்லையா எப்படி சொல்லணும், wasn't he studying, was not he studying அப்படின்னு சொன்னோம்டா இலகுவாக எங்களால் என்ன செய்ய முடியும், நெகட்டிவ்ல கொஸ்டினை வந்து உருவாக்கிட முடியுங்க. அடுத்தது பாத்தீங்களா இருந்தால், நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தீர்களா, நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தீர்களா, நீங்கள் என்ற என்ன யூ என்றது வரும். யூ வருமாக இருந்தால் அந்த இடத்துல வேர் தான் என்ன செய்யும், எங்களுக்கு போட வேண்டி வரும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தீர்களா சொல்லி இந்த இடத்துல கொஸ்டின் ஃபார்ம்ல வந்திருக்குது. அப்ப கேள்வி வாக்கியத்தை நாங்க பாசிட்டிவ்ல உருவாக்க வேணுமா இருந்தால் அந்த வேர் கொண்டு வந்து நாம சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டோம் என்றால் நமக்கு இலகுவாக அந்த கேள்வி வாக்கியத்தை உருவாக்கலாங்க. were you playing, play என்ன விளையாடுறது, அதோட ing ஃபார்ம் நாம சேர்க்க வேணும். வேர்ங்கிறது இந்த இடத்துல யூ வந்ததால வந்திருக்குது. அப்ப சப்ஜெக்டுக்கு முன்னாடி வேர் போட்டோம்டா were you playing, நீங்கள் விளையாடி கொண்டு இருந்தீர்களா அப்படி என்று ரொம்ப இலகுவாக எங்களால் என்ன செய்ய முடியும், இந்த கேள்வி வாக்கியத்தை பாசிட்டிவ்ல எங்களால் உருவாக்க முடியுங்க. நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், அதற்கு என்ன செய்யறாங்க, அவன் பதில் சொல்றாங்க, நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம். அப்ப நாங்கள் அங்குன்ற பொழுது வி என்று வரும். வி வந்த அந்த இடத்துல நாம என்ன போட வேணும், வேங்கிறது போட வேணும். அப்ப நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த இடத்துல we were playing, we were playing, நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம் அப்படி என்று ரொம்ப அழகாக எங்களால் என்ன செய்ய முடியும், வாக்கியத்தை உருவாக்க முடியும். நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கவில்லை, நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கவில்லை என்றால் அந்த இடத்துல நாங்க எப்படி சொல்லுவோம், நாங்கள்ங்கிறது வந்து வி என்ன. அப்ப நாங்கள்டா வி, அந்த இடத்துல நாங்க விளையாடி கொண்டு இருக்கவில்லை என்றால் நெகட்டிவ் சென்டென்ஸ் அந்த இடத்துல வருது. வி வந்தா வே வரும், அதோடு சேர்த்து நொட்ட போடணும் என்ற நெகட்டிவ்ங்கிறதால we were not playing, we were not playing, நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வரப்போகுதுங்க. இவ்வளவுதாங்க இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரொம்ப இலகுவாக அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு பெர்ஃபெக்டான வாக்கியங்களை வந்து எங்களால உருவாக்க முடியும். அதை வச்சுக்கொண்டு எங்களால பெர்ஃபெக்டா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. நாம இந்த வகுப்புலையும் ஒவ்வொரு வகுப்புலையும் நாங்க பார்த்து வர மாதிரி இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ வந்து எங்களுடைய தமிழ் வாக்கியத்திலிருந்து இலகுவாக இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய வாக்கியங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறியதொரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறோம், சொல்லி தரப்போறோம். ஏண்டா இப்படியான சின்ன சின்ன டிப்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ரொம்ப இலகுவாக என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் எங்களுடைய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி வாங்க பாத்துடலாம். இந்த இடத்துல பாத்தீங்களா இருந்தால் நாங்க ஏற்கனவே சென்ற கிளாஸ்ல பார்த்தோம், பாஸ்ட் என்று வரும் பொழுது இட்டு 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 என்கின்ற வருவதாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அது பாஸ்டுக்குரிய சென்டென்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதே போல நாம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்க்கின்ற பொழுது சொன்னோம், கொண்டு அப்படிங்கிறது வருமா இருந்தா அது கண்டினியூஸ் டென்ஸுக்குரிய வாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு வாக்கியத்துல வருமா இருந்தா அதுதாங்க எங்களுடைய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக அமைய போறது. அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, அவள் எழுதி கொண்டு இருந்தாள், அவள் எழுதி கொண்டு இருந்தாள் என்றா இந்த இடத்துல
கொண்டு என்கிற வாக்கியம் வருமா இருந்தால் கண்டினியூஸ் டென்ஸை வந்து குறிக்கும். இருந்தால் என்று வாரத்துல தா என்கிறது வருது. தாவை நம்ம பிரிச்சமா இருந்தா இத் ஆங்கிறது வரும். அப்ப இந்த இடத்துல இத் வந்து இருக்கிறதால இது வந்து பாஸ்ட குறிக்குது. சோ பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த இடத்துல எங்களுக்கு merge ஆகுது. சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த வாக்கியம் வரப்போகுது அப்படின்ற உங்களால ரொம்ப இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்குங்க. அவள் எழுதி கொண்டு இருந்தால் என்ற என்ன எழுதுறதுக்கு வந்து ரைட் சொல்லுவோம். அவள் என்று வருதாக இருந்தால் அந்த இடத்துல ஷீ என்றா கட்டாயம் நம்ம வாஸ் தான் போடணும். ஷீ வாஸ் ரைட்டிங் என்ற வேர்போடு சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்ம் போட வேணுமா இல்லையா? அதால ரைட்டிங் என்று போடுறோம். ஷீ வாஸ் ரைட்டிங் என்று வரப்போகுது. அவள் எழுதி கொண்டு இருந்தால் அப்படி என்று இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த வாக்கியம் வரப்போகுதுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப இலகுவாக எங்களால இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து சென்டென்ஸ உருவாக்கி எந்த ஒரு பயமுமே இல்லாமலுக்கு எங்களால என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இங்கிலீஷ்ங்கிறது வந்து கடினமான விடயமே கிடையாது. ரொம்ப இலகுவாக எங்களால பேச முடியுங்க. நாம சரியான முறையில படிச்சு சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எங்களால இங்கிலீஷ் பேச முடியும். அதுதான் உண்மையும் நிதர்சனமும். நிச்சயமாக நாங்க போடுகின்ற அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வகுப்புகளும் அடுத்ததாக பாத்தீங்களா இருந்தால் நாங்க எக்ஸசைஸ் போடுறோம். அதே போல வேர்ப்ஸ் வந்து நீங்க மனனம் விடுவதற்காக போடுறோம். அனைத்து வீடியோக்களையும் ஃபுல்லா பார்த்து எக்ஸசைஸ் எல்லாம் பெர்ஃபெக்டான முறையில ஃபாலோ பண்ணி வேர்ப்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டான முறையில நீங்க மனனம் விட்டீங்களா இருந்தால் நீங்க ரொம்ப வேகமாக ரொம்ப அழகாக ஆங்கிலத்தை இங்கிலீஷ வந்து பெர்ஃபெக்ட்டா பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு கேரண்டி. அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்கு அனைத்தையும் மிஸ் பண்ணாமலுக்கு பாருங்க. உங்களை நாங்க சரியான முறையில கைட் பண்ணி கொண்டு போவோம் அப்படிங்க தெரிவிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு ஓபினோட உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் மஸ்ஃபி.